வாசல் திறக்கல, ஆசீர்வாதத்தின் வாசல் பூட்டப்பட்டு கிடக்கு. வரன் பார்க்கிறோம், பிள்ளைங்களுக்கு ஏற்ற வரன் வரல. திருமண காரியத்தின் வாசல் பூட்டப்பட்டு கிடக்கு. வேலைக்கான வாசல் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கு. வருமானத்துக்கான வாசல் பூட்டப்பட்ட நிலையில் இருக்கு. ஆக மொத்தத்துல பல பாடுகள். எங்க நான் பயணிக்க போறேன்னு எனக்கு தெரியல. சரீரம் ஒழுங்கா இயங்க முடியாதபடி வாதை பூட்டின நிலையில வச்சிருக்கு. சிலர் பாருங்க, தன்னுடைய வீட்டை ரட்சிப்புக்குள்ள சுதந்திரிக்க முடியல, குடும்ப தலைவரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல. அப்பா, என் ரட்சிப்பின் வாசலே பூட்டப்பட்டு இருக்க, நாங்க மப்பும் மந்தாரமுமான இருள் சூழ்ந்த அந்தகாரத்தின் வாழ்க்கைக்குள்ளவா இருக்கிறோம் என்று கலங்குகிற உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, மகளே மகனே பயப்படாத, ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நெடுங்காலமா எதிர்பார்த்து காத்து இன்னைக்கு கதவு திறக்காதா, நாளைக்கு நன்மை பிறக்காதா, நாளை மறுநாள் வந்துராதா, இந்த ஆண்டுக்குள்ள வந்துராதா என்று பெரும் ஏக்கத்தோடு கூட தவிக்கிற பிள்ளைகளே, இன்று முதல் உங்கள் வாழ்வுக்கான வாசலை, சுக வாழ்வுக்கான வாசலை, ஆசீர்வாதத்துக்கான வாசலை, விடுதலைக்கான வாசலை, ரட்சிப்புக்கான வாசலை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து திறந்து கொடுக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.